குட் ஈவினிங், வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரி, நான் பேசுறது கேக்குதா? இப்ப ஓ சார். ஸ்கிரீன் ஷேர் ஆறு விளங்குதானே? ஓ சார். ஓகே. இந்த கேள்வியை பாருங்க, கடைசி வகுப்பு நாங்க குயிக்கா பார்ப்போம். 11 தொடக்கம் 11,12 ஆகிய வினாக்கள் பின்வரும் வரைவை அடிப்படையாக கொண்டவை. ஒரு பரீட்சை நிலையத்தில் கடந்த ஆண்டில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் பௌதிகவியல், ரசாயனவியல், விவசாய விஞ்ஞானம், உயிரியல், இணைந்த கணிதம் ஆகிய பாடங்கள் ஒவ்வொன்றுக்கும் தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை பெண், ஆண் என வேறு வேறாக சலாகை வரைவில் காட்டப்பட்டுள்ளன. பரீட்சைக்கு தோற்றிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையிலும் கூடுதலாக இருக்கும். பாடம் என்னென்ன பாடம்? பரீட்சைக்கு தோற்றிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையிலும் கூடுதலாக இருக்கும் பாடங்கள். என்ன ஆன்சர் வரும்? 4வது பௌதிகவியலும் இணைந்த கணிதமும். இந்த டொட் அடிக்கிறது என்னது? டொட் அடிக்கிறது வந்து பெண்கள். என்ன இதுல பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்க. 40 பேரும். ஆண்கள் ஆண்கள் சரி, டொட் அடிக்கிறது ஆண்கள். ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 40 பேருக்கு கொஞ்சம் கூட இருக்கிறாங்க. பெண்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? 80 பேருக்கு கொஞ்சம் குறைய இருக்காங்க. அப்படித்தானே? 80 பேருக்கு கொஞ்சம் குறைய இருக்காங்க. அப்ப யாரு கூட இருக்காங்க? இணைந்த கணிதத்துல ஆண்கள் கூட இருக்காங்க. இணைந்த கணிதத்துல ஆண்கள் கூட. அதே மாதிரி உயிரியல் ஆண்கள் கூடயா? இல்ல. விவசாய விஞ்ஞானத்துல ஆண்கள் கூடயா? இல்ல. பௌதிகவியல் ஆண்கள் கூடயா? பாருங்க, 60 விட கொஞ்சம் கூட இருக்கிறாங்க. இவங்க 60 விட கொஞ்சம் குறைய இருக்கிறாங்க. பௌதிகவியல். ரசாயனவியல்ல ஆண்கள் கூடயா? இல்ல. என்னென்ன பாடத்துல ஆண்கள் கூட? பௌதிகவியல், பௌதிகவியலும் இணைந்த இணைந்த கணிதம். சோ ஆண்களின் எண்ணிக்கை பெண்களின் எண்ணிக்கையை விட கூடுதலா இருக்கிறது வந்து பௌதிகவியலும் இணைந்த கணிதமும். ஆன்சர் 4வது. அதே மாதிரி இப்பாடங்களில் ஒரு பாடத்திற்கு தோற்றிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் என்னது? இப்பாடங்களில் ஒரு பாடத்திற்கு தோற்றிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்பாடத்துக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையின் சதவீதமாக கருதப்படும் போது மிக குறைவாகும். இப்பாடம் யாது? என்ன ஆன்சர்? கேள்வி என்ன? இப்பாடங்களில் ஒரு பாடத்திற்கு தோற்றிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையின் சதவீதமாக கருதப்படும் போது மிக குறைவாகும். எது? இதுல பாருங்க எத்தனை வித்தியாசம். ஆண்கள் எவ்வளவு? 40 விட கூட. 40 விட கூடன்னு சொன்னா ஒரு 10 வித்தியாசம். ஓகே. இதுல எவ்வளவு வித்தியாசம் பெண்களுக்கு ஆண்கள் இடையில? ஆண்கள் 30, பெண்கள் 110. அப்படின்னா எவ்வளவு வித்தியாசம்? எவ்வளவு வித்தியாசம்? 30, இது 110.
ஆ 80. 80 வித்தியாசம். சரி, இது 58 வித்தியாசம். 58. சரி பாப்போமே, ஒரு 10 இது எவ்வளவு? 70. ஸோ 60 வித்தியாசம். இது 120 120 என்ன? சரி, இது 3 ஆ இது ஒரு அறிவிக்க 70. இது ஒரு 110. 70 110 ஒரு 40. இடத்துல 70 வருமா சார்? அப்ப 60 ஒரு 20க்குள்ள தானே ஒரு வீதம். கொஞ்சம் கொஞ்சம் நீங்களா 80 120. சரி, இது 10 வீதம் தானே? கொஞ்சம் நீங்களா இப்பாடங்களில் ஒரு பாடத்துக்கு தோற்றிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசம். சரியா? அப்பாடத்திற்கு உடைய வித்தியாசம் அப்படத்துக்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையின் சதவீதமாக கருதப்படும் போது மிக குறைவாகும். எது? சொல்லுங்க அப்பா. பௌதிகவியல். பௌதிகவியலா? இணைந்த கணிதம். இணைந்த கணிதமா? நல்லா யோசிங்க. இரசாயனவியல். இரசாயனவியல். எப்படி ரசாயனவியல்? எப்படி எப்படிமா ரசாயனவியல்? கேள்வி என்ன கட்டிக்கிறான்னு விளங்கிட்டா உங்களுக்கு? கேள்வி விலங்கல்னு சொல்றவங்க இப்பாடங்களில் ஒரு பாடத்துக்கு தோற்றிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்பாடத்திற்கு தோற்றிய மாணவர்களின் மொத்த எண்ணிக்கையின் சதவீதமாக கருதும் போது மிக குறைவாகும். அப்ப இத இத பாருங்க, இதுல ஃபுல் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? இரசாயனவியல்ல மொத்தமா எவ்வளவு பேரு பாடத்தை தோற்றினார்கள்? 200 பேர். 200. வித்தியாசம் எவ்வளவு? 120. சதவீதமாக கருதும் போது சதவீதம் பாருங்க, அப்ப எவ்வளவு உண்டு? எவ்வளவு சதவீதம்? 240. சரி 120. சாரி, எவ்வளவு? 60. 60%. இது 60%. இதை பாருங்க, சும்மா இது மொத்தமா தொட்டினாக்கள் எவ்வளவு பேரு? 120. பௌதிகவியலுக்கு 120 தொடங்கலாம். அதுல வித்தியாசம் எவ்வளவு? 40. அப்ப 100க்கு எவ்வளவு உண்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதுல 60ல இருந்து அந்த 60க்கும் 80க்கும் இடையில அது 70 வச்சிருக்கீங்க அந்த ஆண்கள்ட்ட. எதமா இந்த பௌதிகவியல்ல ஆமா சரி 60 பாப்போமே சும்மா. இது 60 விட கூடன்னு வரும்போது 70 வராதே சார். அப்படி 70 வரும்போது 65 அப்படி வரும். 62 61 அப்படி வரும். அப்படிதான் வரும். ஓ சரி, நான் சும்மா பார்த்தேன். அது ஏன்டா கூடத்தானே. ஓகே, அப்ப நாம சும்மா வித்தியாசம் எடுப்போம். 40 எடுத்தோம்டா 1 இல்ல 3 சோ இத பாருங்க, இதுல 60 வரும். மத்த எல்லாம் கொஞ்சம் பாருங்க, மத்த எல்லாம் குறையத்தானே வரும். மத்த எல்லாம் சதவீதம் பார்த்து பாருங்க, குறையத்தான் வரும். சோ இதுதான் விட என்ன இரசாயனவியல் ஏன்னு சொல்றேன்னா, சரி இந்த கேள்வியை நான் கடைசியில சொல்லித்தரேன். 12வது கேள்வியை கடைசியா சொல்லித்தரேன்னா சரி அது இருக்கட்டும். பௌதிகவியல் ஸ்கீம்ல வந்துருந்துச்சு விட. சரி இல்ல அப்படி வராதுமா, ரசாயனவியல் வரும்.
நான் உங்களுக்கு சொல்லி தரேனா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, 13வது கேள்வியே பாருங்களா. 13வது கேள்வி என்ன? திரு சாமுவேல் தன்னுடைய ஆதனத்தை ஒரு குறித்த விலைக்கு விற்ற பின்னர், என்னது, சாமுவேல் தன்னுடைய ஒரு ஆதனத்தை குறித்த விலைக்கு விற்ற பின்னர் அப்பணத்தில் 40% ஒரு வங்கியில் 10% ஆண்டு வட்டிக்கு வைப்பு செய்தார். அவர் ஆதனம் தன சொத்தை ஒரு குறித்த விலைக்கு விற்காரு. வித்து அப்பணத்துல என்ன 40% வங்கியில எவ்வளவு வட்டிக்கு? 10% வட்டிக்கு வைப்பு செய்தார். ஓர் ஆண்டின் இறுதியில் அவர் வட்டியாக எவ்வளவு கிடைக்குது? 1 1 மில்லியன். மில்லியன். மில்லியனுக்கு எத்தனை சைபர்? மில்லியனுக்கு எவ்வளவு சைபர்? உதாரணமா, அவர் 100 ரூபாய் வைப்பு விட்டா அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? சரி, ஒரு ஆளுக்கு 110 ரூபாய் லாபம் கிடைக்குது. 10 ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப எவ்வளவு வைப்பில் விட்டிருப்பாரு அவரு? 10% தான் லாபம் கிடைக்குது. ஒரு ஆளுக்கு 10% லாபம் கிடைக்கின்றா அவர் எவ்வளவு வைப்பில் விட்டிருப்பாரு? 100 ரூபாய் வைப்பில் விட்டிருப்பாரு. இவர் இப்படிதான் செய்யற, பின்னுக்கு செஞ்சு போங்களா. அப்ப ஒரு ஆளுக்கு 1 மில்லியன் லாபம் கிடைச்சின்னு சொன்னா அவர் எவ்வளவு வைப்பில் விட்டிருப்பாரு? அப்ப நாங்க பார்ப்போம், 1 மில்லியன் தான் எத்தனை சைபர்? 6 சைபர். அப்ப எவ்வளவு வைப்பில் விட்டிருப்பாரு? எவ்வளவு? 10 மில்லியன். 100ல 40% தான் 10 மில்லியன்டா. 40% தான். அப்ப 1 மில்லியன் என்று சொன்னா எவ்வளவு? அவரு சாரி 10 மில்லியன் என்றா எவ்வளவு பார்த்தோம்னா, சொல்லி தரேன், வெயிட் பண்ணுங்களா. அப்ப எவ்வளவு வைப்பில் விட்டிருப்பாரு? 25 மில்லியன். சரி பாருங்களா எப்படின்னு. இப்ப லேசா செய்யற அப்படின்னு சொன்னா எவ்வளவு வைப்பில் இடுறாரு? எவ்வளவு வட்டி அவருக்கு கிடைக்கும்? 10% ஆண்டு வட்டி கிடைக்கும். ஒரு ஆளுக்கு 10% ஆண்டு வட்டி கிடைக்கும். அந்த ஆண்டு வட்டி எவ்வளவா? எவ்வளவு? 1 மில்லியன். 1 மில்லியன். அந்த 10% தானே 1 மில்லியன். இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு, ஒரு ஆள் 10 ரூபா அவருக்கு லாபம் கிடைக்குண்டா அவர் எவ்வளவு வைப்பில் இட்டிருப்பாரு? ஒரு ஆளுக்கு 10% 100 என்ன ரூபா. மகள்? 10% என்ன அர்த்தம்? 100 மேல் 10. 100 மேல் 10 இல்ல, 100க்கு 10 என்ன? 100 ரூபான்னா 10 ரூபா. 100 ரூபா வைப்பில் இட்டா எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 10 100 ரூபா ரூபா. வைப்பில் 10 ரூபா லாபம் கிடைக்கும். அப்ப 10 ரூபா லாபம் கிடைச்சா எவ்வளவு வைப்பில் இட்டிருப்பாரு? 100 ரூபா வைப்பில் இட்டா 10 ரூபா லாபம் கிடைக்குது. அப்ப 10 ரூபா லாபம் கிடைச்சா எவ்வளவு வைப்பில் இட்டிருப்பாரு? 100 ரூபா. 100 ரூபா. சரியா? இப்ப 10 ரூபா வைப்பில் இட்டாருன்னா 100 ரூபா லாபம் கிடைச்சா 1 மில்லியன் லாபம் கிடைச்சா எவ்வளவு வைப்பில் இட்டிருப்பாருன்னு பாக்கணும். 1 மில்லியனுக்கு எவ்வளவு வைப்பில் இட்டிருப்பாருன்னு பாக்கணும். பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு வரும்? எவ்வளவு வரும்? இது கீழே ஒரு சைபர், இந்த ஒரு சைபர் வெட்டுப்படும். 10 தர 1 மில்லியன் எவ்வளவு? 10 ரூபா. 10 மில்லியன் வைப்பில் இட்டிருப்பாரு, அப்படித்தானே? ஆ. 10 மில்லியன் வைப்பில் இட்டிருப்பாரு. அவர் என்னத்தை வைப்பில் இருந்தார்? 10 மில்லியன் தான் வைப்பில் இட்டியாரு. இப்ப கேள்வி என்ன கேட்கிறான்? அவர் ஆதனத்தை பெற்ற பணத்தொகை எவ்வளவு? அவர் என்ன செய்யறாருண்டா, ஆதனத்தை வித்தத்துல எவ்வளவு வைப்பில் இருறாரு? 40 விதத்தை. உதாரணமா அவர் 40%. 40% என்ன அர்த்தம்? 100க்கு 100க்கு 40.
அப்ப ஒரு ஆள் 40% சாரி 40 வைப்பிலிடுறாருண்டா அவர் எவ்வளவு வித்திருப்பாரு? 100 ரூபாய்க்கு வித்தா 40 ரூபாய் வைப்பிலிடுவாரு. அப்ப 40 ரூபாய்க்கு வித்திருந்தா வைக்காருண்ட வைப்புல, நல்லா 100 பாருங்க. ரூபா. 100 ரூபா. ஓகே, 100 ரூபாய்க்கு வித்தாருன்னு சொன்னா 40 ரூபாய் வைப்பிலிடுறாரு. அப்ப 40 ரூபாய்க்கு வைப்பிலிட்டாருன்னு சொன்னா எவ்வளவுக்கு வித்திருப்பாரு? 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு வித்திருப்பாரு. இப்ப 1 மில்லியன் வைப்பிலிடுறாருண்டா அப்ப எவ்வளவு வித்திருப்பாரு? சாரி, 10 மில்லியன் வைப்பிலிடுறாருண்டா 10 மில்லியன் வைப்பிலிடுறாருண்டா எவ்வளவு வித்திருப்பாரு? இதுல ஒரு சைபர், இதுல ஒரு சைபர் வெட்டலாம். 4 ஒரு முறை, 100 25 முறை. 25. 25 தர மில்லியன், 25 தர மில்லியன் 25. 25 மில்லியனுக்கு வித்திருப்பாரு. இப்ப நீங்க செஞ்சு பாருங்க திரும்ப ஒரு தடவை. நான் எல்லாத்தையும் அழிக்கேன், திரும்ப ஒரு தடவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கான சமன்பாடு ஒன்று சொல்லுங்க சார். அப்படி இருக்கா? அதை விடமா இப்படி செய்யறது லேசி உங்களுக்கு. என்ன சமன்பாடு இருக்குன்னு சொல்லுங்க. வட்டி சமன் அப்படின்னு. அது தேவையில்லை. என்ன சொன்னா அதே கஷ்டம் கொஞ்சம். இதை விட நீங்க இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். இப்ப நான் சொல்லி தர மாதிரி செஞ்சு பாருங்க, ஈஸியா வருதாண்டு. கேள்விகள் மாறும்போது இப்படி செய்யக்குள்ள யோசிக்க. என்னமா? இப்ப கேள்வி இப்ப இந்த கேள்விக்கு இப்ப இப்படின்னு செஞ்சுட்டேன். இதே மாதிரி இப்ப வேற கேள்வி வரும்போது ஆயிட்டா இப்ப இதை செஞ்சு பாருங்களேன். நான் இப்ப இதை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு விளங்குதாண்டு. இப்ப செஞ்சு சொன்னது பாருங்க. விளங்கிட்டு. சொன்னது விளங்கிட்டு இப்ப செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு கேள்வி காட்டுறேன் இதே மாதிரி. சார். இதே மாதிரி செஞ்சு பாருங்க, 25 மில்லியன் வருதாண்டு. சரியா? வரையுதா இல்ல வரையுது இல்லையா ஆன்சர்? வருது சார். ஓகே, அதே மாதிரி இன்னொரு கேள்வி பாப்போமா? அடுத்த வருஷம் வந்துருக்கியான்னு பாப்போமா? சரி, 17 கேள்வி சும்மா வட்டி கிடக்குது, அதையும் செஞ்சு பாருங்க பாப்போம். 17 கணக்கு. செஞ்சோட ஆன்சர் சொல்லுங்க குயிக்கா பாப்போம். 17வதுக்கு என்ன ஆன்சர் வரும்?
செஞ்சவங்க ஆன்சர். சரி, கேள்வியை பாருங்களா. திரு பெரேரா வங்கி ஏயிலிருந்து 18% ஆண்டு எளிய வட்டி வீதத்திற்கு 50,000 கடனாக பெற்றார். அதேவேளை அவர் பி வங்கியிலிருந்து 75,000 கடனாக பெற்றார். ஓர் ஆண்டிற்கு பின்னர் அவர் ஒவ்வொரு கடனிற்காகவும் ஒரே தொகையை வட்டியாக கொடுத்தார். ஒரே தொகையை வட்டியாக கொடுத்தார். வங்கி பியின் ஆண்டு எளிய வட்டி யாது? சரி, என்ன கேள்வின்னு பார்த்துக்கொள்ளுங்களா. என்னது? பெரேரா வங்கி ஏயிலிருந்து 18 ஆண்டுக்கு எவ்வளவு வட்டி? ஆண்டுக்கு 18 18% வட்டி. எவ்வளவு வாங்கிருக்காரு வட்டிக்கு? 50,000 50,000 பெற்றார். அதே வேளை அவர் வங்கி இருந்து எவ்வளவு எடுக்காரு கடன்? 75,000 75,000 எடுத்து ஓர் ஆண்டிற்கு பின்னர் ஒவ்வொரு கடனுக்காகவும் ஒரே தொகையை வட்டியாக செலுத்துறாரு. இப்ப பாப்போம், வங்கி ஏக்கு எவ்வளவு வட்டியாக செலுத்திருப்பாருன்னு பாப்போம். எவ்வளவு? 100 ரூபா வாங்கியிருந்தாருண்டா எவ்வளவு வட்டியா செலுத்துவாரு? 18%. வீதம் 118. அப்ப 100 ரூபா வாங்கியிருந்தா 18 ரூபா செலுத்துவாரு. சும்மா சொல்றேன். அப்ப 50,000 ரூபாய் வாங்கியிருந்தாருன்னா எவ்வளவு செலுத்துவாரு? காணணும். அப்ப 500 தர 18 எவ்வளவு? எவ்வளவு வட்டி? எவ்வளவு? ஆஹ் 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் வட்டியாக செலுத்துவாரு. இப்ப வங்கி ஏக்கு எவ்வளவு செலுத்துறாரு வட்டியா? 9,000 9,000 ரூபாய். பிக்கு எவ்வளவு செலுத்துவ வட்டியா? 9,000 9,000 ரூபாய் செலுத்துவாரு. ஆனா என்ன கேட்டிருக்கிறார் எங்களுக்கு? எளிய வட்டி வீதம் யாருன்னு கேட்டீங்க. அப்ப 75,000 ரூபாய்க்கு எவ்வளவு வட்டியா செலுத்துறாரு? 9,000. 9,000 9,000 ரூபாண்டா. 100க்கு எவ்வளவு செலுத்துவாரு? வீதம் வட்டி வீதம்டா எவ்வளவு? 100க்கு பாக்குறேன். அப்ப 100க்கு எவ்வளவு செலுத்துவாருன்னு பார்த்தா இதுல ஒரு சைபர், இதுல 3 சைபர் வெட்டலாம். 75ல 5 சாரி 25 3 முறை, 100ல 25 4 முறை, 3ல 3 ஒரு முறை, 9ல 3 3 முறை, 4 12 12 வீதம் 12% வட்டியாக செலுத்துவாரு. வங்கி பிக்கு 12% வட்டியாக செலுத்துவாரு. இது விளங்கிட்டா? விளங்கலன்னு சொல்றவங்க விளையுது விளையுது சார். விளையுது இதே மாதிரி வேற வட்டி கேள்விகள்? சரி. சரி, இதை செய்யுங்கப்பா. 11வது.
ஆன்சர் வந்துட்டியா? வந்துட்டியா? சரி பாருங்களா, என்னது ஒரு பேரங்காடி சூப்பர் மார்க்கெட். அதன் வாடிக்கையாளர் ஒவ்வொருவருக்கும் அவர் ரூபாய் 5000க்கு மேற்பட செலவிடும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் என்ன ஒரு சூப்பர் மார்க்கெட். அதன் வாடிக்கையாளர் ஒவ்வொருவருக்கும் 5000க்கு மேற்பட செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1500 உயர்ந்தபட்ச கழிவு பெருமானத்துக்கு உட்பட 12% விளைக்கழிவை வழங்கும். விற்பனை மேம்பாட்டு செயற்பாட்டை நடைமுறைப்படுத்தியுள்ளது. உயர்ந்தபட்ச கழிவை பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சிட்டை பெருமானம் யாது? கேள்வி விளங்கிட்டா? முதலாவது என்னண்டா சூப்பர் மார்க்கெட் இருக்கா. இந்த சூப்பர் மார்க்கெட்ல என்னன்னு சொன்னா, நீங்க 5000 ரூபாய்க்கு மேல வாங்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் கழிவு இருக்குதாம். எவ்வளவு வரைக்கும் கழிவு? கழிவோட உயர்ந்தபட்ச பெருமானம் எவ்வளவு? 1500 ரூபாய். 1500 ரூபாய். சரியா? ஆனாலும் எவ்வளவு சதவீத கழிவு வழங்குறாங்க? 12%. சரி, ஒரு ஆளுக்கு 12% கழிவு கிடைக்குதுன்னு சொன்னா அவர் எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாரு? 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு. அப்படித்தானே? ஒரு ஆளுக்கு 12% கழிவு கிடைக்குண்டா அவர் வாங்கியிருப்பாரு 100 ரூபாய்க்கு. அப்ப அவருக்கு உயர்ந்தபட்சம் எவ்வளவு கிடைக்குது கழிவு? 1500. 1500 ரூபாய் கழிவு கிடைக்குண்டா எவ்வளவுக்கு வாங்கியிருப்பாருன்னு பாக்கணும். 12ல 12 ஒரு முறை, 15ல 12ல 3 முறை, 12ல 3 4 முறை, 15ல 3 5 முறை, 4ல 4 ஒரு முறை, 100ல 4 25 முறை. 25 தர 500 எவ்வளவு? எவ்வளவு? 12500 ரூபாய். அப்ப எவ்வளவுக்கு வாங்கிட்டு அவரு? 12500 ரூபாய். ஆனா என்னது, 5000க்கு மேல வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் தான் 1 ரூபாய் கழிவு. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? அப்ப 12500 ரூபாயோட 5000 ரூபாய் கூட்டணும். கூட்டினா அவரு 17500 ரூபாய்க்கு கழிவை பெறுவதற்கு தேவையான குறைந்தபட்ச சிட்டை பெருமானம் யாது? உயர்ந்தபட்ச கழிவை பெறுவதற்கு ஒரு கஷ்டம் இல்ல. நல்லா பாருங்க. என்னடா ஒரு அங்காடி ஒன்று, ஒரு சூப்பர் மார்க்கெட். இந்த சூப்பர் மார்க்கெட்ல என்னண்டா, நீங்க போய் 5000க்கு மேல என்ன பொருளை வாங்கினாலும் வாங்குற பொருளுக்கு என்னது கழிவு. எவ்வளவு கழிவு கிடைக்கும்? 1500 ரூபாய் வார மாதிரி 12% கழிவு கிடைக்கும். அப்ப கேக்குறான், உங்களுக்கு இந்த 1500 ரூபாய் நீங்க கழிவை எடுக்கணும்னு சொன்னா நீங்க எவ்வளவு செலவு செய்யணும் அந்த சூப்பர் மார்க்கெட்லன்னு கேக்குறாங்க. இப்ப 1500 ரூபாய்ங்கிறது எத்தனை சதவீதம்? 12%. அப்படித்தானே? உதாரணமா ஒரு ஆள் 12 ரூபாய் கழிவு கிடைக்குன்னா அவர் எவ்வளவு செலவழிச்சிருப்பாரு? 100 ரூபாய் செலவழிச்சிருப்பாரு. அப்படித்தானே? 12% கழிவு கிடைக்குன்னா 100 ரூபாய் செலவழிச்சிருப்பாரு.
அப்ப அவருக்கு 1500 ரூபா அது கிடைக்கின்றா கழிவு எவ்வளவு செலவழிச்சிருப்பாருன்னு பார்க்கணும். பார்த்தோம்னு சொன்னா 12,500 ரூபாய் செலவழிச்சிருப்பாரு. ஆனா என்னது 5000க்கு மேலே உள்ள செலவு தானே இது. 5000த்தையும் கூட்டணும். அப்ப 5000த்தையும் கூட்டினோம்னு சொன்னா எவ்வளவு 17,500 ரூபாய். ஆன்சர் வந்து மூன்றாவது. சரி, ஓகே. உங்களுக்கு சதவீதம் விளங்கிருக்குன்னு சொல்றேன் நினைக்கிறேன். விளங்கிச்சால விளங்கலையா? சரி, இன்னும் கேள்விகள் செய்யும் போது விளங்கு பாப்போம். அடுத்தது பத்மினி 1982 பிறந்தார். இது வயது கேள்வி ஒன்று. அவருடைய மகளாகிய ஷானி அவருடைய மற்றைய மகளாகிய தீனாவிலும் 5 வயதினால் இளையவர். சரியா? 2032 ஆண்டில் தீனாவின் வயது பத்மினியின் வயதின் அரைவாசியாக இருக்கும். ஷானி எவ்வாண்டில் பிறந்தார்? சரி, பத்மினி எப்ப பிறந்திருக்கா? 1982. 2. 2032 ஆண்டு வயசு எத்தனை? 50. எத்தனை? 50. 30, 20, 50 வயசுன்னு. 2032 வயசு 50. 2032 என்ன சொல்றான்? ஆமாண்டில் தீனாவின் வயது பத்மினியின் வயதின் அரைவாசியாக இருக்கும். அப்ப தீனோட வயசு எத்தனை இருக்கும்? 25. 25. 25 இருக்கும். அப்ப தீனா எப்ப பிறந்திருப்பா? 2007. 2007. 2032 32 இவக்கு 25 வயசு. அப்ப 32ல இருந்து 25 கழிச்சிங்கன்னு சொன்னா 12 5 போனா 7. இஞ்சால 2007 பிறந்திருப்பா. அப்படித்தானே? இவ வந்து 2007 பிறந்திருப்பா. இப்ப பாத்தீங்கன்னா ஃபெஸ்டுக்கு அதுக்கு போக சொல்றேன்னு, அவருடைய ஒரு மகளாகிய ஷானி அவருடைய மற்ற மகளாகிய தீனாவிலும் 5 வயதினால் இளையவர். ஷானி எத்தனை வயசு இளையவராம் தீனாவிட? 5. அப்ப ஷானி எப்ப பிறந்திருப்பா? 2012. இவரோட 5 வயசை கூட்டணும். கூட்டினீங்கன்னு சொன்னா 2012 ஆண்டு பிறந்திருப்பா. ஆன்சர் வந்து 5வது. விஷயம் விளையாட்டு அவங்களுக்கு திரும்ப சொல்லணுமா? யாருக்காவது சொல்லணும்னு சொல்றாங்க, கேட்கலாமா? என்னன்னு பாக்கணும்னு சொன்னா இப்படி கேள்வி வந்தா பத்மினி 1982 பிறந்தார். 2032 ஆண்டில் தீனாவின் வயது பத்மினி வயதின் அரைவாசியாக இருக்கும். இதான் எங்களுக்கு கீ பாயிண்ட். அப்ப 1982 பிறந்தா 2032 பத்மினிக்கு வயசு என்ன என்று பார்க்கணும். வயசு எத்தனை? 50 வயசு. 2032 ஆண்டு தீனாட வயசுல அரைவாசியம் யாரு? பத்மினி. சரி, பத்மினியோட வயசுல அரைவாசியம் தீனா. அப்ப தீனா 2032 தீனாக்கு வயசு எத்தனை? இது பத்மினி 25 வயசு. அப்ப தீனா எத்தனாம் ஆண்டு பிறந்திருப்பான்னு சொன்னா 2032 25 வயசுண்டா இவ 2007 ஆண்டு பிறந்திருப்பா. இப்ப அதுக்கு முன்னு கொண்டு சொல்றான் என்னது? அவருடைய ஒரு மகளாகிய ஷானி என்னண்டா மற்றைய மகளாகிய தீனாவிலும், அப்ப தீனாவிட 5 வயது இளையவர், சின்னாள். அப்ப தீனாவுக்கு புறவுதான பிறந்திருப்பா 5 வயசம். அப்ப தீனாவுக்கு புறவு பிறந்தா இளையாள். அப்ப 5 கூடி நீங்க சொன்னா 2012 ஆண்டு பிறந்திருப்பா. சோ ஆன்சர் 5வது. சரி, இந்த கேள்வியை பாருங்க. 15வது கேள்வி. எங்களுக்கு சதுரத்திர பரப்பளவு காண தெரியுமா? சதுரத்திர பரப்பளவு எப்படி காண்ற? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். அது வந்து நாங்க அப்படி செய்ய தேவையில்லை. இல்லாட்டி என்ன செய்யலாம்? உதாரணமா இது 5ண்டா 5ன் வர்க்கம் எத்தனை?
25. சரி, 25. ஒரு சதுரத்திர பரப்பளவு காண தெரியும். செவ்வகத்திர பரப்பளவு காண தெரியும் தானே? நீளம் தர அகலம். செவ்வகத்திர பரப்பளவு நீளம் தர நீளம் அகலம். அதே மாதிரி முக்கோணம் போன்ற பரப்பளவு அரைத்தர அடித்தர அடித்தர செங்குத்து ஆ, அரசர அடித்தர அடித்தர செங்குத்து செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் அதாவது அரை போடுற அரை, அடின்னு சொன்ன கீழ்ப்பகுதி, செங்குத்து உயரம்னா இந்த மேல் துண்டுனே. சரி, இணைகரம் ஒன்ற பரப்பளவு எப்படி காண்ற? அரைத்தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை தர ஆ, செங்குத்து அரசர இந்த ரெண்டு சமாந்தர பக்கங்கள்ற கூட்டுத்தொகை. உதாரணமா இது ஏ இது பின்னு சொன்னா ஏ சக பி தர செங்குத்து உயரம். செங்குத்து உயரம். விளங்கிட்டா? ஓ. சரி, இப்ப கேள்வியே போவோம். இவ்வளவுதான் பேசிக் எங்களுக்கு தேவை. இணைகரம் ஒன்ற பரப்பளவு எப்படி காண்றன்னு தெரியணும். அரசர ரெண்டு சமாந்தர பக்கம் ஏ பி இரண்டு கூட்டுத்தொகை செங்குத்து உயரம். தர செங்குத்து உயரம். சரி, சரிவக வடிவமுள்ள ஒரு காணியின் சரிவகம் அல்லது இணைகரம் சரிவகம் சரியா, காணியின் பரிமாணங்கள் பின்வரும் வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளன. சரியா, இக்காணியில் இருக்கும் வெவ்வேறு வடிவங்களுடைய 3 கட்டடங்கள் நிலப்பரப்பை துணிவதற்கான பரிமாணங்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. சரி, என்னது இணைகரத்துல பாருங்க. இணைகரம் இல்ல சரிவகம். இந்த அடித்துண்டு எவ்வளவு? 400. ஆக மேல் துண்டு 300. செங்குத்துயரம் 200. சரி, அடுத்து அதே மாதிரி ஒரு சதுரம் ஒன்ற பரப்பு தந்திரிக்கா. நீளம் எவ்வளவு? 130. செவ்வகத்துல தந்திரிக்கா 50, 58. முக்கோணம் அதோட செங்குத்து உயரம் காணும். செங்குத்துயரம் தரல. சரி, செங்குத்து உயரம் எப்படி சரி பாப்பா. காணியின் மொத்த பரப்பளவு தொடர்பாக 3 கட்டடங்களிலும் அடங்கும் பரப்பளவின் சதவீதம் யாது? முதலாவது காணிட மொத்த பரப்பளவு பாப்போம். எவ்வளவு மொத்த பரப்பளவு? எப்படி பாக்குற? இது என்னது? இதுக்கு எப்படி பரப்பளவு பாக்குற? அரசர சரிவகம். சமாந்தர அடி அடி பக்கங்கள் என்னது? ரெண்டையும் கூட்டணும். 400 300 சமாந்தர கூட்டினா 300 700 700 தர தர 200 200. அப்ப நான் சுருக்கினோம்னு சொன்னா 7000 சாரி 7000 70,000 70,000 70,000. சரி, அடுத்தது இது சதுரத்திர பரப்பளவு பாப்போம். 130 130 எவ்வளவு? எவ்வளவு? 5200. 1600 சரி 16,900. சதுரத்திர பாருங்க. 130 130 பெருக்கி பாருங்க. அப்படி பெருக்கிறத விட லேசியங்களுக்கு 13 13 எவ்வளவு? 13 13 169 9. அங்க எத்தனை சைபர் இருக்கு? 2 சைபர். 2 சைபர் 2 சைபரை போட்டு வரும். 16,900. சரி, செவ்வகத்திர பரப்பளவு 50 58 எவ்வளவு? எவ்வளவு? 2900. 2900 முக்கோணத்திர பரப்பளவு எவ்வளவு? அரசர அடி எவ்வளவு? 60 60. செங்குத்து உயரம் எப்படி பாக்குற? உங்களுக்கு தெரியும் செங்கோண முக்கோணி ஒன்ற பைத்தகரஸ் தேற்றம் பைத்தகரஸ்ர தேற்றம். எப்படின்னு சொன்னா செங்குத்து முக்கோணி ஒன்று செம்பக்கம் எதை
சம்பக்கம் என்னது சமன் 2 பக்கம் ஏனைய வந்து பக்கம் சமன். உதாரணமா இது எக்ஸ் எடுப்புமே இந்த செங்குத்து உயரத்தை. சரி, உங்களுக்கு தெரியாம இப்ப பாத்தீங்கன்னா இதுல போடுறேன்னா பெருசா கேடுறேன். இது எவ்வளவு 50 என்ன, இது எவ்வளவு 60. இதைத்தானே காரணம் செங்குத்து உயரத்தை காரணம். எப்படி செங்குத்து உயரம் காரணம்டா இது 50ண்டா இது அரைவாசி எவ்வளவு, கீழ் துண்டு ஃபுல்லா 60ண்டா அரைவாசி எவ்வளவு 30. 30. 30. அப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த 30ஐயும் 30 வர்க்கமும் இந்த வார பக்கத்துல வர்க்கமும் வர்க்கத்தையும் கூட்டினா 50 வர்க்கத்துக்கு சமன். சமன் அரிக்கும். 30 வர்க்கம் எவ்வளவு 900 சமன் எக்ஸ் வர்க்கம் சமன் 50 வர்க்கம் எவ்வளவு 2500 2500. 900 கூட்டு போறது அங்கே போன என்ன செய்யும், கழிப்படும். 2500ல இருந்து 900 கழிச்சோம்டா எக்ஸ் வர்க்கம் எவ்வளவு 1600. 1600 இங்க வர்க்கம் அங்கே போனா வர்க்க மூலமாகும். அப்ப 1600 வர்க்க மூலம் என்ன 40. அப்ப செங்குத்து உயரம் எவ்வளவு 40. 40. அப்ப அரை தர அடி தர 40. அப்ப 30 தர 40 எவ்வளவு 1200. முக்கோணத்துல பரப்பளவு 1200. இப்ப எல்லாத்தையும் கூட்டுவோம். சதுரம் 16900, செவ்வகம் 2900, முக்கோணம் 1200 கூட்டினோம்னு சொன்னா 18 சைபர் 1 மிச்சம் 8 9 10 1 மிச்சம் 2 எவ்வளவு 20. 20000. அப்ப இணைகரத்தில 20000 தான் கட்டிடங்கள் இருக்குது. அப்ப 100க்கு பார்த்தோம்னு சொன்னா எப்படி வரும் ஆஹ் 200 7 பிரிச்சிங்கன்னு சொன்னா 2 14 60ல 8 முறை 56 4 40ல 6 முறை சாரி 5 முறை 35. சோ எவ்வளவு வரும் 20 சரி எத்தனை கூட்டியிருக்கிறோம் கட்டட 3 கட்டடங்களிலும் அடங்கும் பரப்பளவின் சதம் காணியின் மொத்த பரப்பளவு தொடர்பாக. நல்ல கேள்வியை பாத்தீங்க. நாங்க இப்ப ஒவ்வொன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா, ஒவ்வொன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப காணியின் மொத்த பரப்பளவு தொடர்பாக மொத்த பரப்பளவு எவ்வளவு எவ்வளவு எவ்வளவுமா 70000 என்ன மொத்த பரப்பளவு தொடர்பாக 3 கட்டடங்களிலும் வழங்கும் பரப்பளவு. 3 கட்டடங்கள் அடங்கிய பரப்பளவு எவ்வளவு 21000 வரும். 21. ஓ 21000. 21. அப்ப 100க்கு பார்த்தோம்னு சொன்னா பாருங்க 7 1 3 முறை 29.1. கொஞ்சம் நீளா இதுல 3 சைவர் இதுல ஒரு 3 சைவர் இதுல ஒரு சைவர் 7 1 3 10 30%. ஓ சார் 30%. விளைவிச்சு அவங்களுக்கு அப்படி நான் மந்திரம் தனியா ஓதுறேன். விளைவிச்சா இல்ல திரும்ப விளங்கப்படுத்தவா சார் அந்த 21000 எப்படி வந்தது? சரி திரும்ப விளங்கப்படுத்துங்க. எப்படின்னா பாருங்கம்மா
21,000 எப்படி வந்தா 3 கட்டடங்களினதும் அடங்கும் பரப்பளவு. 3 கட்டடங்கள்ல அடங்கின பரப்பளவு எவ்வளவு? சதுரத்துல பரப்பளவு எவ்வளவு? 16,900. 16,900. முக்கோணத்துல பரப்பளவு எவ்வளவு? 1200. 1200. செவ்வகத்துல பரப்பளவு எவ்வளவு? 2000. இது எவ்வளோத்தையும் கூட்டுங்க. கூட்டினா 0 0 9 18 20 0 2 மீதி 9 11 1 1 மீதி 2 21 வருதா? 21,000. 3 கட்டிடங்கள்லையும் பரப்பளவு எவ்வளவு? 21,000. காணியின் மொத்த பரப்பளவு எவ்வளவு? 70,000. 70,000. அப்ப கேள்வி என்னன்னு சொன்னா காணியின் மொத்த பரப்பளவு தொடர்பாக மொத்த பரப்பளவு தொடர்பாக 21,000 சதவீதம் சதவீதம் என்னது பாக்குறோம் நாங்க? 100க்கு பாக்குறேன். பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு வருது? 30%. சரி, எங்களுக்கு தேவை இதுல முக்கியமா நாங்க நுழைஞ்சு என்ன எடுத்துக்கொள்ளண்டா இந்த சரிவகத்துல பரப்பளவு எப்படி காண்ற, முக்கோணத்துல பரப்பளவு எப்படி காண்ற, செவ்வகத்துல பரப்பளவு எப்படி காண்ற, சதுரத்துல பரப்பளவு எப்படி காண்ற. சரியா? சரி, அடுத்த கேள்வி. பல்மாடிகளை கொண்ட ஒரு மாடி வீட்டு கட்டடத்தின் கீழ் மாடிக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மேலே ஒவ்வொரு மாடியிலும் இருக்கும் வீடுகளின் விலைகள் கீழ் மாடியில் உள்ள ஒரு வீட்டின் விலையை அடிப்படையாக கொண்ட ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி கணிக்கப்படுகின்றது. என்னையா? ஒரு பல மாடி கட்டிடம் ஊடண்டா. சரியா? பல மாடி கட்டிடங்களை கொண்ட ஊடம். சரியா? கட்டிடத்தின் கீழ் மாடிக்கு மேலே ஒவ்வொரு மாடியிலும் இருக்கும் வீடுகளின் விலை. இந்த கீழ் மாடி இது கிரவுண்ட் ஃப்ளோர். இதுக்குள் மேலறிக ஒவ்வொரு மாடிடையும் விலை வந்து எப்படி தீர்மானிக்கப்படுதாம்? விலைகள் கீழ் மாடியில் உள்ள ஒரு வீட்டின் விலையை அடிப்படையாக கொண்ட ஒரு சூத்திரத்தை பயன்படுத்தி கணிக்கப்படுகிறதாம். என்னையா? ஒரு சூத்திரத்தை கீழ் மாடியில வச்சிருக்கிற ஒரு சூத்திரத்தை வச்சு கணிக்கப்படுது. ஒவ்வொரு மாடியிலும் உள்ள வீட்டின் விலை சூத்திரத்தை துணிவதற்கு பொது காரணி மாடியின் எண் என்னும் இரு பரமானங்களை கொண்ட விலை சூத்திரம் கீழே தரப்பட்டுள்ளது. பெரிசா விளங்கலாம், ஒரு விஷயமும் இல்லை. என்னையா? பல மாடிகளை கொண்ட ஒரு வீடு. இந்த வீட்டுல ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் என்ன விலை, ஒவ்வொரு ஃப்ளோர்ல என்ன விலை என்கிறது எப்படி தீர்மானிக்கலாம்? கீழே தரப்பட்டிருக்க சூத்திரத்தை கொண்டு. சரி, அப்ப அதுல சூத்திரம் என்ன? கீழ் மாடிற விலை மைனஸ் பொது காரணி எல். எல் என்ன? மாடி எத்தனாவது ஃப்ளோர்? மாடி எல்லில் இருக்கும் ஒரு மாடி வீட்டின் விலை. சரியா? அடுத்தது 100. இப்ப கேள்வி என்னண்டா கீழ் மாடியில் இருக்கும் ஒரு வீட்டின் விலை எவ்வளவா? 30 மில்லியன். அப்ப நாங்க கீழ் மாடியில விலை என்னன்னு போடுவோம்? 30 மில்லியன். 30 மில்லியனுக்கு தெரியும் 6 சைபரா 30 மில்லியன் 30,000 30 அங்கல 6 சைபர். பொது காரணி என்னையா? பொது காரணி 0.2. எத்தனாவது மாடி? 24. அப்ப இந்த எள்ளுக்கு பதிலா நாங்க என்ன போடணும்? 24 போடணும். இப்ப இதை நாங்க தீர்க்கிறதா எங்களோட வேலை. எங்களை தீர்க்க தெரியுமா? இப்ப பாருங்க 30 மில்லியன் தர 1/25 தர 0.25 தர
24/100. சரி, இதை நாங்க என்ன செய்யணும், எப்படி தீர்க்கலாம்னு சொல்லுங்க. நம்ம யாராவரா பிரேக்கெட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்யணும். பிரேக்கெட் உள்ள எப்படி செய்யற? அந்த பொது காரணியும் அந்த 24 அதையும் பெருக்கிட்டு நூறால பெருக்கணும். 0.25 24 பெருக்கணும். எப்படி பெருக்கணும்? எப்படி வரும்? 0.25 24 எத்தனை? 4 20 2 மீதி 8 10 5 10 0 1 மீதி 4 5. சாரி, கொஞ்சம்டா. 4 20 0 2 மீதி 8 10 5 10 0 1 மீதி 4 5 0 0 6. இப்ப எத்தனை சைபர் இருக்காங்களா புள்ளி இதுக்கு தசம்? ரெண்டு தானத்துக்காங்களா சைபர் தசம் இருக்குது. அப்ப நாங்க 2 தானத்துக்காங்கள தசத்தை வச்சு அப்படின்னா எத்தனை வரும்? 6. 6. அப்ப இது ரெண்டையும் சுருக்கணும்னா எவ்வளவு வருது? 0.25 24 6. 6 கீழ் 100. இத பாருங்க, இது என்னது? கழித்தல். பின்னங்களை கழிக்கிறது. எப்படி கழிக்கிற பின்னங்களை? எப்படி கழிக்கிறேன்னு தெரியுமா உங்களுக்கு? பகுதி என்ன செய்யணும்? சமன் அடிக்கணும். பகுதி எத்தனை இருக்கு? 100. 100. அப்ப பிரிச்சிட்டு என்னமா? இல்ல சரி பொதுவா 100 எடுத்துட்டு, அப்ப இங்க 100 கீழே, இங்க 100 நாங்க எடுத்த பொதுவா கீழே 100 எடுத்த மேலையும் 100ஆல பெருக்கணும். 1 தர 100 100. 100 கழித்தல் 6. அப்ப 100ல இருந்து 6 கழிச்சு எவ்வளவு? 94 94 கீழ் 100. அப்ப இந்த ஒன்றோட எல்லாத்தையும் செஞ்சோம்டா என்ன வருது ஆன்சர்? 94 கீழ் 100 94 கீழ் 100. இப்ப 100ல 2 சைபரை வெட்டலாம், இஞ்சல 2 சைபரை வெட்டலாம். எத்தனை சைபர் இருக்கு இஞ்சால? 2 4 5 சைபர். அப்ப 94 5 சைபர். 3 பேர் கொஞ்சம் இரு. இப்ப 3ஆல பெருக்கிறீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 94 3 அவன் 4 12 1 மிச்சம் 9 3 27 28 28 தசம் 2 மில்லியன். சரியா? விளையிச்சு அப்படி செய்யறேன். இதுல நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தசத்தை எப்படி பெருக்கிறேங்கிறது. என்ன செய்யறது? 0.25 24ஆல பெருக்கினா எப்படி வரும்? அத தெரியும். முதல்ல தசத்தை இதுல இவங்களோட நாட்டம் என்னண்டா, இதுல தசத்தை எப்படி பெருக்கிற. அடுத்தது பொட்மாஸ் அடிப்படையில செய்யணும். பொட்மாஸ் அடிப்படை, அதாவது ஃபர்ஸ்டுக்கு பிராக்கெட்டை செய்யணும். அப்ப இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு, அடுத்து பின்னங்களை எப்படி கழிக்கிறேன்னு தெரியுமா எங்களுக்கு? பின்னங்களை எப்படி கழிக்கிற? பகுதி என்ன செய்யணும்? சமன் அரிக்கணும். பின்னங்களை கழிக்கிற போது கழிச்சிட்டு சுருக்கி விட்டோம்னா அவ்வளவுதான் விஷயம். நான் திரும்ப செஞ்சு காட்டணுமா? யாருக்காவது ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க, யாரும் கஷ்டப்பட்டவங்க இருந்தா சொல்லுங்க. என்ன சொன்னா, நாங்க ஓ லெவலோட ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க ஓ லெவலோடயே கணிதத்தை மறந்துடுவோம் நாங்க. மெத் படிக்கிறவங்க, கொமர்ஸ் படிக்கிறவங்க எல்லாம் சிம்பிள் கணக்கு உண்டு. டெக்னாலஜி படிக்கிறவங்க எல்லாம் யாருக்கும் டவுட் இருந்தா கேளுங்க பிள்ளை. சரி, இந்த 17வது கேள்வி இருக்கட்டுமா? இது ஒரு கதை கேள்வி. இதை தனியா உலகப்படுத்தினா ஒரு சரி.
18வது கேள்வியை பாருங்க. என்னது? ஒரு சமதள நிலத்தில் நிற்கும் ஓர் உயரமான மரத்தின் உயரத்தை மதிப்பிடுவதற்கு எஸ்டிமேட் பயன்படுத்தக்கூடிய ஓர் எளிய முறை என்னண்டா, அதன் உயரத்திற்கும் நிழலின் நீளத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை அதே நேரத்தில் நிலத்தில் நேராக நடப்பட்ட ஒரு கம்பின் அவ்வகையான விகிதத்துடன் ஒப்பிடுவதாகும். என்னண்டா, கேள்விய பாருங்க. ஒரு சமதள நிலத்தில் தனியே நிற்கும் ஓர் உயரமான மரத்தின் உயரத்தை மதிப்பிடுற. எப்படி மதிப்பிடுற? ஆகப்பெரிய ஒரு மரம். இது அப்படியே டேப் வச்சு அளந்துட்டு இருக்கிறதா? டேப் வச்சு அளந்துட்டு இருக்கிறதா? இல்ல. அதுக்கு என்னையா, எப்படி அளக்குறையாம்? அதை ஒரு எளிய முறை என்னன்னு சொன்னா, அதன் உயரத்திற்கும் நிழலின் உயரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை அதே நேரத்தில் நிலத்தில் நேராக நடப்பட்ட ஒரு கம்பின் அவ்வகையான விகிதத்துடன் ஒப்பிடுவதாகும். என்னையா, மரத்திர நிழலுக்கும் எப்படி மரத்திர நீளத்தை எப்படி ஒப்பிடுறியா? கீழே விழுகிற நிழலை வச்சுதான் ஒப்பிடுறியா? அதை எப்படி கணிக்கான்னு சொன்னா, சின்ன ஒரு கம்பொண்ட நாட்டி 1 மீட்டர் கம்பொண்ட நாட்டி கம்பு 1 மீட்டரா நிழல் வந்து 1 மீட்டர்ல விழுந்தா அந்த கம்போட நீளம் எவ்வளவு வரைக்கும்? நிழல் வந்து 1 மீட்டர்ல விழுந்தா கம்போட நீளம் எவ்வளவு? சாரி, கம்புட நிழல் வந்து 0.5 என்று சொன்னா கம்போட நீளம் வந்து இதுல 2 மடங்குன்னு ஒரு மீட்டரா. அப்ப மரத்திர நிழல் 30 மீட்டர் என்று சொன்னா மரத்திர நீளம் எவ்வளவு? 2 மடங்கு 60 மீட்டர் இருக்கும். அவ கேட்கிறான், உருபிக்காட்டப்பட்ட மரத்தின் உயரம் யாது? 60 மீட்டர். சின்னொரு கேள்வி என்னது? நிழல் 5 மீட்டரா இருந்தா உண்மையான உயரம் எவ்வளவு? அதுல 2 மடங்கு 1 மீட்டர். இது 0.5 இதுல 2 மடங்கு எவ்வளவு? 1 மீட்டர். இப்ப மரத்திர நிழல் 30 மீட்டர் சொன்னா இதுல 2 மடங்கு எவ்வளவு மரம்? 2 மடங்கு வரைக்கும் மரம் 60 மீட்டர் ஆയിരിக்கும். சரி, 17வது கேள்வியை பாருங்களா கொஞ்சம். ஒரு கடுகதி புகையிரதம் முற்பகல் 7:30 ஒரு கடுகதி புகையிரதம் முற்பகல் 7:30 புகையிரத நிலையம் எக்ஸில் இருந்து புறப்பட்டு எக்ஸ்ங்கிற புகையிரத நிலையம். சரியா? எத்தனை மணிக்கு புறப்படுறாரு ரெய்னரு? 7:30 புறப்பட்டு PQ எனும் புகையிரத நிலையங்கள் முறையே Pக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றாரு? 7:45க்கும் Qக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றாரு? 8:25க்கும் போய் சேர்றாரு. சேருமிடமாகிய புகையிரத நிலையம் வைக்கு எத்தனை மணிக்கு போய் சேர்றாரு? போய் சேர்ற இடம் வைய 9 மணிக்கு போய் சேர்றாராம். புகையிரதத்தின் சீரான வேகம், புகையிரத வேகம் எவ்வளவு? 100 கிலோமீட்டர் பெர் அவர் எனின் புகையிரதம் சென்ற மொத்த தூரமும் புகையிரதம் சென்ற மொத்த தூரம் என்ன? வைதான போய் கடைசியா சேர்ற இடம். அதுக்கும் PQ ஆகிய புகையிரத நிலையங்களில் உள்ள தூரமும் யாது? Pக்கும் Qக்கும் இடையிலான தூரமும் எவ்வளவுன்னு கேட்கிறான். சரி, இப்ப நாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, Q எக்ஸ்ல இருந்து Pக்கு போறது எவ்வளவு டைம் எடுத்துருக்கு? 15 நிமிடம். எக்ஸ்ல
இதுக்கு போறது கியூக்கு போறது எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க? 40 நிமிஷம். பீல இருந்து கியூக்கு போறதுக்கு 40 நிமிஷம். 40 நிமிடம். 40 நிமிடம். கியூல இருந்து வைக்கு போறதுக்கு 35 நிமிஷம். 35 நிமிடம். மொத்த பயணத்துக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கீங்க மொத்தமா? எவ்வளவு? 7:30க்கு புறப்பட்டு 9 மணிக்கு 9 மணிக்கு போய் சேருது. 8:30 சாரி 1:30 ஹவர்னு 1:30 ஹவர் 1 மணிக்கு அளவு 30 நிமிடம். இப்ப எங்களுக்கு கதி காண தெரியுமா? கதி சமன் என்னமா? தூரத்தின் தூரத்தின் நேரம். நேரம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். சரி, ட்ரெயின் கதி எவ்வளவு, ஸ்பீட் எவ்வளவு? 100 கிலோமீட்டர். பாருங்க 100 கிலோமீட்டர் பெர் அவர். மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர் பெர் அவர். நேரம் என்ன? 1 1:30 நிமிஷம். 1:30 மணித்தியாலம். 1:30 மணித்தியாலம் எவ்வளவு நிமிடம்? 90 நிமிடம். 90 நிமிடம் நிஞ்ச போட்டோ நிமிடத்துல போட்டோம்னா எங்க என்ன செய்யணும்? 60ஆல பெருக்கணும். சரியா? 90 நிமிடத்தை போட்டோம்னா 60ஆல பெருக்கணும். இப்ப தூரத்தை தான் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் போடுவோமே, தூரத்தை தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நாங்க சுருக்கணும்னு சொன்னா 60ல 3 90ல 3 எவ்வளவு முறை? 3 முறை. 30 படி பார்ப்போமே. 30 வந்து 3 முறை. 60ல 30 2 முறை. 2 முறை. இப்ப பிரிபடக்கூடிய 3 அங்கல போன என்ன செய்யும்? பெருக்கப்படும். பெருக்கப்படும். 300 சமன் 2 கரடி 2 டி. 2 டி. பெருக்கப்படக்கூடிய 2 இன்ச்ல வந்தா பிரிபடும். பிரிப்படும். அப்ப டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 150. 150 கிலோமீட்டர். கிலோமீட்டர். 150 கிலோமீட்டர். அப்ப மொத்த தூரம் எவ்வளவு? 150. 150 கிலோமீட்டர். இப்ப இவங்களுக்கு இடையிலான பீக்கிங் கியூக்கு இடையிலானதை பார்க்கணும். பீக்கிங் கியூக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்குது? 40 நிமிஷம். அப்ப நாங்க ஸ்பீடு பாம கதிதானே, கதி சமன் 100. கதி 100 தானே. 100 எவ்வளவு டைம்? 40 நிமிடம். நிமிடத்துல போட்டு நாங்க என்ன செய்யணும்? 60ஆல பெருக்கணும். கீழே டிஸ்டன்ஸ். இப்ப 40 சுருக்கணும், 20ஆல சுருக்கும். சுருக்கினோம்டா 2 முறை. இதுல 3 முறை. 3 முறை. 3 முறை. அப்ப பிரிபடக்கூடிய அங்கோணமான பெருக்கப்படும் 200 சமன் 3 டி. 200 3ஆல பிரிச்சோம்னு சொன்னா எவ்வளவு வரும்? 6 18 20 6 தசம் 7 வரும். அப்படி 6 தசம் 6 6 போயிட்டே இருக்கு. அப்ப நாங்க எப்படி சுருக்கலாம்? 6 தசம் 7. அப்ப 2 கிடையான தூரம் எவ்வளவு? 66 தசம் 7 கிலோமீட்டர். அப்ப இவங்க 2 பேருக்கு இடையிலான தூரம் 66 தசம் 7 கிலோமீட்டர். கேள்வி என்ன கேட்கிறான்? மொத்த தூரம் எவ்வளவு கேட்கிறான்? மொத்த தூரம் எவ்வளவு? 150 கிலோமீட்டர். பீக்கிங் கியூடிலான தூரம் எவ்வளவு? 66 தசம் 7 கிலோமீட்டர். மூன்றாவது. அப்ப எங்களுக்கு இதுல தெரிய வேண்டியது என்ன? கதிசா காண்றதுக்கான வாய்ப்பாடு என்ன? கதிசமன் தூரத்தின் கீழ் நேரம். அடுத்தது முக்கியமான என்ன விஷயம்? கீழே நாங்க நிமிடத்துல போட்டோம்னா 60ஆல பெருக்கணும். 60ஆல பெருக்கணும். அது இப்ப சார் அந்த 60ஆல நிமிடத்துல போட்டா பெருக்கணும். அப்ப அடுத்தடுத்த நிறைய இப்ப இது இருக்கு தானே பிரிக்கணும். அப்படி 60 ஆயிடுச்சு. அதுல என்ன சும்மா சொல்லுங்க. உதாரணமா நீங்க இதை வந்து சும்மா சொல்றேன்னு வைங்களா, நான் ஒவ்வொன்றுக்கும் சொல்லி தரேன் உங்களுக்கு. இதுல என்னண்டா, இது நிமிடத்துக்கு வந்துட்டுனா இது 60ஆல பெருக்கணும். சம்டைம்
இது செகண்ட்ல இருக்கு. இதுல நேரம் செகண்ட்ல இருந்தா இந்த ஸ்பீட் என்ன செய்யணும்னு சொன்னா 5/18 என்ன செய்யணும், சுருக்கணும். உங்களுக்கு குழம்பும் எல்லாத்தையும் சொல்லி தந்தா குழம்பும். பெரும்பாலும் கேள்வி உங்களுக்கு இப்படி பெருக்கிறது தான் வருது. நான் பெரும்பாலும் பார்த்த வரைக்கும் 60 பெருக்கிற மாதிரி தான் வருது உங்களுக்கு. நிமிடத்துல நிமிடத்தால் காலம் நிமிடம் வந்தா அது 60 பெருக்குது அவ்வளவுதான். 60 பெருக்கப்படுவோம். சரி, அப்படின்னு சரி டவுட் இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க கேள்வி செய்யும் போது உங்கள்ட்ட சொன்னதா நேத்து நான் ஒரு நாளைக்கு எத்தனை, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி கேள்வி செய்யுங்க. அப்படி என்ன சரி சந்தேகம் வருதுன்னு சொன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வந்து போடுங்க. சரி, இப்ப நாங்க அடுத்த கேள்வியை பார்ப்போம். கொஞ்சம் வெயிட்டா. சரி, அடுத்த கேள்வி. சரி, இந்த கேள்வி இருக்கட்டுமே. 19 வரையான கேள்வி அடுத்த பார்ப்போம் bro. இப்ப பாருங்க 21வது கேள்வியை பாருங்க. 21வது கேள்வி என்னடா, ஒரு பழச்சாற்று உற்பத்தி கம்பெனி, என்னது, ஒரு பழச்சாற்று உற்பத்தி கம்பெனி 750 கிராம் அன்னாசியிலிருந்து எவ்வளவு தூய அன்னாசி சாறை உருவாக்குது? 250 மில்லி. 750 கிராம்ல இருந்து அன்னாசில இருந்து 250 ml அன்னாசி சாறை உருவாக்குது. 1 லிட்டர் அன்னாசி பானத்தை தயாரிப்பதற்கு, அப்ப அன்னாசி ஜூஸ் ஒன்று தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ml இது தேவையா அன்னாசி சாறு? 200. ஆஹ் அப்ப 200 இருந்தா மிச்சம் என்ன இருக்கும்? அன்னாசி 200 ml இருக்குது. மிச்சம் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கு மேட. 800 மில்லி, நீர் 800 மில்லி லிட்டர் என்ன இருக்கும்? நீர் நீர் இருக்கும். 200, உதாரணமா இப்ப பாருங்களா, 1 லிட்டர் அன்னாசி பானத்தை தயாரிப்பதற்கு 200 ml தூய அன்னாசி சாறு, 200 ml தூய அன்னாசி சாறு தேவைப்படுது என்று சொன்னா 1 லிட்டர்ல 200 அன்னாசி சாறு, மிச்சம் என்ன 800 தண்ணி நீர். நீரை இட்டு அன்னாசி சாறும் நீரை இட்டு ஐதாக்கப்படுகின்றது. 1 லிட்டர் ஐதாக்கி அன்னாசி பானத்திலிருந்து 5 சம அளவிலான அன்னாசி பைக்கட்டுகள் தயாரிக்கப்படுது. என்னையாம்? என்னையாம்? 1 லிட்டர்ல இருந்து எத்தனை அன்னாசி பக்கெட் தயாரிக்கப்படுதாம்? 5. 5. இப்ப பாருங்க, இந்த 5 பக்கெட்ல ஒரு பக்கெட்ல எவ்வளவு அன்னாசி சாறு இருக்கும்? 200. சரி, 200. 1 லிட்டர்ல 200 அன்னாசி சாறும் 800 தண்ணி நீரும் இருக்கும். 40. கொஞ்சம் இருங்களா, வாரன் பெருசளி விலங்கு. 1 லிட்டர் உங்களுக்கு, நீங்க என்ன கடைக்கு போய் 1 லிட்டர் என்ன செய்றீங்க, ஜூஸ் வாங்குறீங்க, அன்னாசி ஜூஸ் வாங்குறீங்க, அன்னாசி ஜூஸ். சரி, இப்ப இந்த அன்னாசி இதுல இருந்து என்ன செய்றீங்க, 5 பைக்கெட்டுகள் தயாரிங்க. 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லி. ஒரு பக்கெட்ல எவ்வளவு அன்னாசி சாறு இருக்கும்? 200 மில்லி 200 மில்லி லிட்டர். இந்த 200 மில்லி லிட்டர்ல நல்லா பார்த்துக்கொள்ளுங்களா, 1 லிட்டர்ல அன்னாசி 200 ml இருக்கும். அன்னாசி சாறு, அன்னாசி சாறு 200 மில்லி லிட்டர் இருக்கும். 800 மில்லி லிட்டர் என்ன இருக்கும்? நீர் நீரா இருக்கும். அப்ப 1 லிட்டர்ல 200 அன்னாசி சாறு, 800 நீர். அப்ப 200 மில்லி லிட்டர்ல எவ்வளவு அன்னாசி சாறு இருக்கும், எவ்வளவு நீர் இருக்கும்?
ஆஹ் சரி, அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா இதுக்கு விகிதம் பார்ப்போம். 200க்கும் 800க்கும் விகிதம் எவ்வளவு? 200க்கும் 800க்கும் விகிதம் எவ்வளவு? 40. சரி, எப்படி விகிதம் பாக்குற? ரெண்டு வரை இதால பொதுவா பிரிக்கலாம். இப்ப நம்ம சும்மா சுருக்கி பார்ப்போம். இவர்ல ரெண்டு இவர்ல 2 சைபர் வெட்டலாம், இவர்ல 2 சைபர் வெட்டலாம். 2 8 அப்ப 1க்கு 4 1க்கு 4. இவர் 1 இருந்தா நீர் எவ்வளவு இருப்பாரு? 4. 4. 4 இருப்பாரு. அப்ப 200 இவங்க 2 வரையும் கூட்டுங்க. 1 4 எவ்வளவு? 5 5 200 5 பிரிங்க. பிரிச்சு எவ்வளவு வரும்? 1000 40. 40. அப்ப 40 அன்னாசி சாரம், 40 ml அன்னாசி சாரம் 160 மில்லிலிட்டர் நீரும் இருக்கும். ஒரு விஷயமும் இல்லை, சின்ன ஒரு விஷயம், நல்லா பாத்துக்கணும். அன்னாசி சாரம் உங்களுக்கு டைம் தருவேன் திரும்ப செய்யறதுக்கு. இப்ப கேட்கிறான் என்ன கேள்வி? ஓர் அன்னாசி பைக்கற்றை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் அன்னாசின் கிலோகிராம் எவ்வளவு? அப்ப 200 ml, சரி, 250 ml அன்னாசி சாறு தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு கிராம் கிராம் தேவை அன்னாசி? 750. 250 தயாரிக்கிறதுக்கு 750 அன்னாசி கிராம் தேவை. 250 ml தயாரிக்கிறதுக்கு 250 கிராம் அன்னாசி தேவைண்டா 40 ml தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு கிராம் அன்னாசி தேவைன்னு பார்ப்போம். பார்த்தோம்னு சொன்னா இதை சுருக்கினா 250 3 முறை, 50 50 ஒரு முறை, 3 தரை 40 எவ்வளவு? 3 தர 40 120 கிராம் அன்னாசி தேவை. சரி, உங்களுக்கு குழப்பிரிப்பேன், ஃபுல்லா போட்டு குழப்பிரிப்பேன், ஒன்றும் தேவையில்லை. பாருங்க, சின்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா திரும்ப சோட்டா சொல்லி தரேன்னா, சரி, ஒரு அன்னாசி கம்பெனி உண்டு. என்னண்டா 750 கிராம்ல இருந்து எவ்வளவு அன்னாசி சாறு தயாரிக்கலாம் மக்கள்? 250 அன்னாசி ml அன்னாசி சாறு தயாரிக்கலாம். இப்ப ஒரு அன்னாசி ஜூஸ் ஒன்று செய்யறேன்னு சொன்னா, அன்னாசி ஜூஸ் ஒன்று செய்ய முடியும். சரியா? அன்னாசி ஜூஸ் ஒன்று செய்யறேன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு ml அன்னாசி சாறு தேவை? 250. நீங்க ஒரு குக்கர் இங்க யோசிச்சு பாருங்களா. நீங்க ஒரு குக், நீங்க உங்களுக்கு அன்னாசி ஜூஸ் ஒன்று செய்யணும். எவ்வளவு தேவை? அன்னாசி ஜூஸ் ஒன்று செய்ய போறீங்க. அன்னாசி சாறு எவ்வளவு தேவை? 250. 200. பாருங்க எவ்வளவு தேவையா? 200 ml தூய அன்னாசி தேவையா? அப்ப 1 லிட்டர் அன்னாசி ஜூஸ் தயாரிக்கிறதுக்கு 200 ml அன்னாசி சாறு தேவை. மிச்சம் அப்ப என்ன தேவை? 800 ml நீர் தேவை, மில்லிலிட்டர் நீர் தேவை. இப்ப நீங்க தயாரிச்சு போட்டு 1 லிட்டரை உங்களோட வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னு 5ஆ பிரிக்கீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னா அன்னாசி சாறு அந்த ஒரு பக்கெட்ல, சின்ன பக்கெட்ல எவ்வளவு அன்னாசி சாறு இருக்கும், எவ்வளவு நீர் இருக்கும்? சரி, இப்ப 1 லிட்டர்னா எவ்வளவு? 1 லிட்டர்னா 1000 ml தானே. 1000 ml 5ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒரு பக்கெட்ல எவ்வளவு இருக்கும் அன்னாசி சாறு, அன்னாசி ஜூஸ்? 250 ml இருக்கும், அப்படித்தானே? ஒரு பக்கெட்ல 250 இருக்கும்.
சாரி 200 சாரி 200 ஒரு பாக்கெட்ல 200 ml இருக்கு. ஒரு பாக்கெட்ல 200 ml. இந்த 200 ml எவ்வளவு அன்னாசி சாறு எவ்வளவு நீர்? என்னமா 40 அன்னாசி சாறும் 160 நீர். அது எப்படி பாக்குறேன்னு சொன்னா இப்படியும் பார்க்கலாம். உங்களுக்கு என்னது 1000 லிட்டர்ல 200 ml அன்னாசி சாறுன்னு சொன்னா 200 லிட்டர்ல எவ்வளவுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வரும்? 2 தர 20. 1000 லிட்டர் ஜூஸ் இருந்தா அதுல 200 என்ன 40 அரிக்கும்? என்ன அன்னாசி அரிக்கும்? சாறு. அன்னாசி அன்னாசி சாறு சாறு அரிக்கும். அது. அப்ப 200 லிட்டரா இருந்தா சாரி மில்லி லிட்டரா இருந்தா அப்படி பாத்தீங்கன்னா 40 ml இது அரிக்கும். இது 40ன்னு சொன்னா நீர் எவ்வளவு? 160. 160. அது தேவையில்லை. இப்ப எங்களுக்கு தெரியும் 250 ml-க்கு எவ்வளவு அன்னாசி தேவை? 250 750 ml-க்கு 750 கிராம் அன்னாசி தேவை. அப்ப 40 ml-க்கு அன்னாசி சாருக்கு எவ்வளவு தேவைன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா சொன்னா 120 கிராம் தேவை. சோ ஆன்சர் வந்து ரெண்டாவது. விளங்கிச்சா இல்ல உடப்புறனா? விளங்கிச்சா? விளங்கிச்சு சார். It's clear. சரி, இதையும் பார்த்து முடிப்போம். 19 அடக்கம் 20 ஆகிய வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டது. ஓர் குறித்த ஆண்டில் ஒரு பெரிய தென்னந்தோட்டத்தில் பயிரிடப்பட்ட பல்வேறு பயிர்களின் செலவு விவரங்களும் வருமான விவரங்களும் கீழே தரப்பட்டுள்ளன. மூலதன செலவு எவ்வளவு? தென்னைக்கு இது இது அப்படி ஒன்று மூலதன செலவு. சரியா? உழைப்பு செலவு இது, தவணை கட்டணம் இது, மொத்த வருமானம் இது, அதுல தேறிய வருமானம் இவ்வளவு. எல்லாம் கட்டணம் கொடுத்து முடிய தேறிய வருமானம் இவ்வளவு. சரி, வருமானம் தொடர்பாக மிக கூடுதலான இலாப சதவீதம் உள்ள பயிர் யாது? ஆ, மிளகு. இதுல எவ்வளவு லாபம்? 10. 10%. அதாவது 33க்கு 10 அப்ப 100க்கு பார்த்தோம்னா குறையதான் வரும். இதுக்கு 23க்கு 10ண்டா இதை விட குறையும். சோ இது வராது. 94ல இது எவ்வளவு லாபம்? 47. இத பாருங்க, இதுல இது 33, அதுல அரைவாசியை விட கூட இருக்காது பாருங்க லாபம். இல்ல. இல்ல. இத பாருங்க, அரைவாசியோட கூட இருக்கா? இல்ல. இது இருக்கு. இருக்கு. இது இது இல்ல. வருமா? இல்ல. இல்ல. இது வருமா? வராது. எது ஆக கூட லாபம் இருக்கு? இப்ப பாருங்க, நோமலா பார்க்கக்குள்ள மிளகு. மிளகு 94 வருமானம் கிடைச்சிருக்கு. அதுல கூட அறிக்கை எவ்வளவு லாபமா 47. கிடைச்சிருக்கு? 47. அப்ப வருமானத்தோட மிக கூடுதலான லாபச்சதவீதம் உள்ள பயிர் வந்து எது? மொத்த செலவு தொடர்பாக மிக குறைந்த லாபச்சதவீதம் உள்ள பயிர் எது? எது? மஞ்சள். மஞ்சளா? தென்னை. கோப்பியா? தென்னையா? தென்னை. தென்னை. இத பாருங்க, 30 இதுல எவ்வளவு செலவு போயிருக்கு?
ரூபாவுல 784 தான் கிடைச்சிருக்கு. மிக கூடுதலா செலவு போயிருக்கு. அப்ப கூடுதலான செலவு யாருக்கு போய்? தென்னை. தென்னைக்கு. அப்ப குறைஞ்ச வருமானம் யாருக்கு இருக்கு? தென்னை. தென்னைக்கு. சார் இந்த இதுல 22 24 கேள்வி வரும், நீங்க சொல்லுங்க சொன்னீங்க என்னம்மா? சொல்லித்தார. இந்த பேப்பர் இப்ப இதுல அடுத்தது 22 23 24 கேள்விய. ஓ, அது கேள்வி போட்டறீங்க அந்த பேப்பர்லனா? இல்ல நேத்து நான் அத கொஞ்சம் சொல்லித்தாங்க, இன்றைக்கு சொல்லித்தாரண்டீங்க. சரி பாருங்க, அது எப்படி எடுக்கலாம். உங்கள்ட்ட பேப்பர் இருக்கா மாதிரி? ஓ இருக்கு. கொஞ்சம் எனக்கு அந்த இதுல போட்டிருக்கீங்க. ஒன் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுங்க. நம்பர் இதுல போடணுமா? குரூப்ல குரூப்ல விட இதுல போட்டுங்க, chatல போட்டுங்க. ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டும். போட்டீங்களா? chatல போட்டீங்களா இல்ல? பகல் சரி, கொஞ்சம் போறீங்களா? செட்ல ஓகே, போட்டிருக்கேன் சார். ஓகே போட்டிருக்கேன்.
பாருங்கம்மா, என்ன கேள்வி? 22 தொடக்கம் 24 வரையுள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. உசப்பட்டோமிய எனப்படும் கற்பனை நாகரிகத்தில் 3 இலக்கங்கள் கொண்ட எண்முறைமை ஒன்று. என்னையா? உசப்பட்டோமிய நாகரிகத்தில் எத்தனை இலக்கங்கள் கொண்ட இலக்குதான்? மூன்று. உசப்பட்டோமியாவுல 3 இலக்கம். அவ என்ன எண்கள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க? 3 இலக்கங்கள் வரை என்று சொன்னா என்ன அடியாக கொண்ட இலக்கங்கள்? 3 அடி. மூன்றின் அடியா? அப்ப 3 அடி உசப்பட்டோமியாவுல 3 அடியாக கொண்ட எண்களை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்ன இலக்கங்களா இருக்கும்? என்னென்ன எண்கள்? 6. 3 அடியாக கொண்ட எண்கள். சைஃபரும் ஒன்றும் 0 1 1 2 3 கீழே உள்ள எண்கள். உசப்பட்டோமிய நாகரிகத்துல 3 இலக்கங்களை கொண்ட எண் முறைமை ஒன்று பயன்படுத்தப்படும். அதே வேளை அவர்களின் அயலில் உள்ள மிட்டிப்பொட்ரோமியாவில் 2 இலக்கங்கள் மாத்திரமே பயன்படுத்தப்படுகின்றன. மிட்டிப்பொட்ரோமியாவில் என்னையா? 2 இலக்கங்கள்னா எத்தனை அடியாக கொண்ட இலக்கங்கள் அறிக்கும்? 2 அடியாக கொண்டு 2 அடியாக கொண்ட இலக்கங்கள். அப்ப அது என்னென்ன இலக்கம் அறிக்கும்? சைஃபரும் 0 1 மேல 2க்கு அடியாக கொண்ட எண்கள்டா 2 கீழே உள்ள எண்கள். சரி, பயன்படுத்தப்படுகின்றன. எனினும் மிற்றொப்பம் எல்லா இலக்கங்களையும் எண் கணித செய்க்கு உரிய. எனினும் மிட்டிப்பொட்ரோமியர்கள் எல்லா இலக்கங்களையும் எண் கணித செய்கைகளுக்கான குறியீடுகளையும் உசப்பட்டோமியர்களிடமிருந்து பெற்றுள்ளனர். என்னையா? இந்த என்னடா வரவே மாட்டேங்குது பேர் வருகிலையே. மிட்டிப்பொட்ரோமியர்கள். இந்த மிட்டிப்பொட்ரோமியர்கள் இருக்காங்கனே, இவங்க யார்ட்ட இருந்து எண்கள் எல்லாம் கணித செய்கைகள் எடுத்திருக்காங்களா? உசப்பட்டோமியர்கள்ட்ட இருந்து. அப்ப இவங்கட 0 இவங்கட 1 இதெல்லாம் இவங்க எங்க இருந்து எடுத்திருக்காங்க? உசப்பட்டோமியர்ட்ட இருந்து எடுத்திருக்காங்க. விஷயம் ரைட்டாப்பா உங்களுக்கு? இப்ப மிட்டிப்பொட்ரோமியர் சமன்பாடு என்னையா? இது என்னையா? ஃபர்ஸ்ட் அப்ப என்ன அறியும்? மிட்டிப்பொட்ரோமியர்கள் இலக்கம் என்னென்ன? 0 1. அப்ப ஃபர்ஸ்ட் வாரது என்ன அறிக்கும்? அப்ப 0 வருமா? நான் சொல்லி தந்திருக்கேன். இது என்ன அறிக்கும்? 1. அப்ப இது 2. அப்ப இது 1. இது 1. அப்ப அந்த எண்கள் என்னென்ன? 1 0 1 1. இது என்னன்னு சொன்னா வரப்போக்குள்ள ரெண்டும் வருமா? என்னமா? சாரி, இது 0மா? இது 0. ஹார்ட் வந்து 0மா? சரியா? இத கூட்டினோம்னு சொன்னா இது என்னன்னா கூட்டல் அடையாளம். ஒரு பெருசா போக மாட்டேன். கூட்டுறேன்டா. எப்படி கூட்டுற? 1 அது 0 கூட்டல்னு சொல்லிருக்காங்களே, எப்படி எடுக்கிறது கூட்டல்? அதைத்தான் நாங்க செஞ்சு பாப்போம். சரியா வருதாண்டி? கூட்டல் போட்டு பாப்போம். சரியா? 1யும் 0யும் கூட்டினோம்டா 1 1 1 சைஃபர் 1 1 1 2 2 எழுதுறியா? இல்ல இல்ல. 2 நாங்க எப்படி எழுதுவோம்? 2 எப்படி எழுதலாம்? 10. 2 எப்படி எழுதலாம்? 10 எழுதுவோம். என்ன 2 சும்மா எழுதி பாருங்க. 2 எப்படி எழுதுவோம்? 2ல 2 ஒரு முறை 1 0 இப்படிதானே? 10. அப்ப 10. அப்ப எப்படி எழுதுவாங்க? 5 1 0 1 எழுதுவாங்க. அப்ப இந்த என்ன அடையாளம் இது? சமன் 1 0 1. சரியா வருது? அப்ப சரியா வருது. சரியா வருது. அப்ப தம்ஸ் அப் என்ன அடையாளம்? என்னதுக்கு பயன்படுத்துறது? 1
ஹார்ட் என்னதை பயன்படுத்துறது? சைபருக்கு. சைபருக்கு. அப்ப இது என்ன அடையாளம்? சிரித்தல். அது ஒசற்ற ரெண்டாயிரம். ஒசப்பற்ற மீறுகின்ற இலக்கங்கள் என்னென்ன? ரெண்டாയിരിக்கும் அது. சைபர் ஒன்று ரெண்டு. சைபர் ஒன்று வந்துட்டுண்டா. அப்ப இது என்ன? 2 அடிக்கும். அத கூட்டினா என்னையா? பாப்பா இப்ப கூட்டி ஒன்றும் பாப்போமா? சைபரும் வரும் அப்படின்டா. 1 சைபர் 2ஓட 1ஐயும் 0ஐயும் கூட்டினோம்னு சொன்னா 2ஓட 1ஐயும் 0ஐயும் கூட்டினா 0. 2 மூண்டும் 3 எழுதுற எப்படி நாங்க 1 0 என்று எழுதுவோம் அப்படித்தானே? சரி. 1 ஒன்றும் ஒன்றும் தான் 3 எழுதுறேன். 1 3 1 2 எழுதுவோமா? சரி. இத பாப்பா. இத எப்படி எழுதுறேன்? இது என்ன அடையாளம்? 2 2 எத்தனது? 2. இது 1 0 1 0. ரெண்டு 1 இப்படித்தான் எழுதுவோம். கூட்டினா எப்படி வரும்? 2 1 1 2 சரியானே? சரி. இப்ப கேக்குற 22வது கேள்வி, மிட்டிப்பொட்ரோமியர்கள் 4 இலக்கங்களில் எழுதிய ஒரு குறித்த எண்ணை எழுதுவதற்கு உசப்பெற்றமியர்களுக்கு 2 இலக்கங்கள் மாத்திரம் தேவைப்பட்டன. அத்தகைய எத்தனை எண்கள் காணப்படலாம்? என்னையாம்? மிட்டிப்பொட்ரோமியர்கள் ஒரு 4 இலக்கங்கள்ல எழுதிய ஒரு குறித்த எண்ணை எழுதுவதற்கு உசப்பத்தேமியர்களுக்கு உதாரணமா 4 எழுதி பாப். 4 மிட்டிப்பொட்ரோமியர்கள் எத்தனை இலக்கத்துல எழுதுவாங்க? 3 எத்தனை எழுதுவான். 100 2 வரும். 2 ஒரு முறை 2 2 0 1 0 3 எழுதுறாங்க. இதே 6 எழுதி பாப்போம். 6 1 சைபர் 1 110 வரும். 0. ஆஹா. அப்ப உதாரணமா 10 எத்தனை எழுதுவாங்க? எழுதி பார்த்தா வரும் சார் 4 இலக்கம். என்னமா? 8 எழுதினா 4 இலக்கம் வரும். 8 எழுதினா 4 இலக்கம் வருதுன்னு. அப்ப 8 எழுதி பாப்போம். 8 2 பிரிச்சா 4 4 0 4 4 2 முறை 0 1 0. அப்ப 4 9 எழுதி பாருங்க. 9 1001 மணி வரும். 1001 வரும். அதுவும் 4 இலக்கம் வருதா? அது வரும். அது பிறகு 4 தான் வரும். 4 இலக்கமா தான் வரும். 10 4 வருமா? பாருங்க 10 10 10 வந்தா 10 வரும். சரிப்பா. 10 பாருங்க வருமாண்டி 2ஆல 5 0 2 4 சாரி 2 2 1 2 1 இல்ல 1ல சைபர் சார். சரிப்பா. அப்ப 10 10 வரும். சரி 10 12 வருமா? 12க்கு 10 4 வருமா? 12 பாப்போமா? 12க்கும் 4 தான் வரும். அப்படியே வரும் சார். ஒரு 15 20 வரைக்கும் 4 இலக்கமா தான் வரும். ஷூரா? நான் ஐசிடி படம் எடுத்து. ஓகே பாப்பா. வருது என்ன? சரி இப்ப நாங்க உசப்பெற்றமியர்களை பார்ப்போம். 8ல இருந்து என்ன வருது? 8 நாங்க எழுதி பார்ப்போம். 2 இலக்கம் வருதாண்டு 3ஆல பிரிச்சா எத்தனை வருது? 2 2 1 2 வருதா? 2 வருது என்ன? 2 இலக்கம் வருது. இதே 9 பிரிச்சு பார்ப்போம். வருது. இதே 10 சரி 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 3 வராதே. சாரி 3
9 பூஜ்ஜியம் 1 0 பூஜ்ஜியம் 9 வருதா? 2 இலக்கம் வருதா 9ல? 3 இலக்கம் வருது. 3. அதுக்கு மேல போய் பாருங்க. எத்தனை வரும்? 10க்கும் 10 பாருங்க. 10ல 3 வருமா? வராது. என்ன? 10க்கும் 3 3 தான் இலக்கம். வரும். அப்ப அப்ப 2 இலக்கம் வாரது எத்தனை எதுக்கு மட்டும் வருது? 8க்கு வருது. 8க்கு மட்டும்தான் வருது. அப்ப மெட்ரிபோட்ரோமியர்கள் 4 இலக்கத்தை எழுதுறது, ஒசப்பட்டமியர்கள் 2 இலக்கங்கள் எழுதுறது எந்த இலக்கம்? 8 8 மட்டும்தான். அது எத்தனை இலக்கம் இருக்கு அப்ப? ஒன்று ஒன்றே உண்டு. ஆன்சர் வந்து 1வது. சோ 3வது பிழையா? பின்வரும் ஒசப்பட்டமியர்களின் எண்களிடையே அந்த எது பார்த்து ஸ்கீம்ல பாத்தீங்களா 5வது வீடு வந்துருந்துச்சு. அது பிழையாயிடுச்சு. ஸ்கீம்லயா? எந்த ஸ்கீம் பாத்தீங்க நீங்க? அந்த எக்ஸாம் எழுதின தொண்டுக்குள்ள ஸ்கீம்கள் நிறைய எக்ஸாம் எழுதின தொண்டுக்குள்ள ஸ்கீம்கள் வந்துச்சு இல்லையா நிறைய. அப்ப அதுல பார்த்து திருத்தினேன். அது ஆக்கள் திருத்தினதா? ஆக்கள் செஞ்சதா? அப்படி ஆயிக்கும் நினைக்கிறேன். இல்ல. ஆன்சர் வந்து 1. பாத்து தவறு. பாருங்களா. சரி. சரி. பின்வரும் உசப்பற்றோமியர்கள் எங்களிடையே எது முதன்மை எண் ஆகும்? எது முதன்மை எண்? போங்க இது என்னது? உசப்பற்றமியர்கள் என்ன? 2 ஆ இது என்ன எண்? 2. 2 தானே? ஓ இது வருமா? இல்ல 2 யோசிச்சு பாருங்க. 2 இது என்னது? முதன்மை எண் பாப்பா. 3ன் 0 அடுக்கு தர 2, 3ன் 1 அடுக்கு தர 2, 2 5 7. 7 வந்து முதன்மை என்ன? ஆமா, முதன்மை. சரி, இத பாப்போம். இது வருமாண்டு 1ம் 0ம் 3ன் 0 அடுக்கு தர 0, 3ன் 1 அடுக்கு தர 1. கொஞ்சிங்களா? இது எந்த 2 3ன் 1 அடுக்கு 1 1 தர 2 3 தர 3 தர 2 6 8. இதுனே புண்ணீங்கன்னா 8 வரும். இந்த என்ன இலக்கம் இதுன்னு பாருங்க. 5வது இலக்கம் என்ன? 5வது என்னமா? அதற்கு 5வதுக்கு வந்து 2 வரும்போது 2 2 2ன் 3ன் 0. உசப்பற்றமியர்கள் எத்தனை அடியாக கொண்டேன்? 3 3. 3ன் 0 அடுக்கு தர 2, 3ன் 1 அடுக்கு தர 2. எந்த ஒரு இலக்கத்தின் 0 அடுக்கு? 1 1 தர 2 2 சக 3 தர 1, 3ன் 1 அடுக்கு 3 3 தர 2 6 6 6ம் 2ம் 8 8. இரட்டை. இரட்டை. இத பாப்போம். 1ம் 0ம் 3ன் 0 அடுக்கு தர 0, 3ன் 1 அடுக்கு தர 1. 0 சக 0 வந்தனா 0 தர பிறகு தெரியும். 0 3ன் 1 அடுக்கு தர 1 3. இது அப்ப இலக்கம் 3. 3 முதன்மை என்ன? ஆமா. சரி, அடுத்தது பாருங்க. 1ம் 2ம் 2 3ன் 0 அடுக்கு தர 2 சக 3ன் 1 அடுக்கு தர 1 1. 3 2 5 சார். 5 முதன்மை என்ன? இத பாப்பா. 1ம் 1 3ன் 1 அடுக்கு 3ன் 2 அடுக்கு 1 1 2 4. இது வராது. இது 4. இது 3ன் 0 அடுக்கு தர 1. இது 1 1 வராது. 1 முதன்மை எண்ணிலே. முதன்மை என்று சொல்றது தன்னாலும் பிற ஒன்றாலும் பிரிவிடக்கூடிய எண்கள். 2 3 5 7 11 அப்படி வரக்கூடிய எண்கள். சரியா? இப்ப 5 முதன்மை எண் தான்.
ஒன்று அங்கால ரெண்டுன்னு 3 அடுக்கு தர 2 3 ஒராம் அடுக்கு தர 1 1 தர 2 2 3 3 தர 1 5 13 இது 5 இதை பார்ப்போம் 3 ஒராம் அடுக்கு 0 என்ன ஆன்சர் கொடுத்தியா முதன்மை என்ன ஆகும் உசப்பற்ற மீ எங்களிடையே எது முதன்மை என்ன ஆகும் அப்ப அவன் சும்மா கொடுத்திருக்கிறானா இப்ப பாப்போமா இப்படி பாப்போமா இது 2 2 இது 1 0 ஒன்றும் இது பூஜ்ஜியம். 1 2 1 1 ஒன்று இது 1 இப்ப இப்படி பார்த்தோம்னா இதுல முதன்மை எண் வந்து இது 1 1 இப்படி கேட்டிருக்கிறானா சரி ஆன்சர் கைட பாப்போம் கொஞ்சம் இருக்கா ஓகே 23வது ஆன்சர் கைட் 3வது கொடுத்திருக்கேன் இது ஆன்சர் கொடுத்திருக்கேன் அதுக்கு மேல உள்ளதுக்கும் கையில என்ன சார் கொடுத்திருக்கீங்க 23வது 22க்கு 22க்கு 1வது ஓகே 22க்கு 1வது 23க்கு 3வது எப்படி 3வது ஒன்றும் ஒன்றும் ரெண்டும் தானே இது ஓ பாப்போம் 2ன் 4வது பாப்போமா 2 0 என்ன 2டாப்பா இது 2 பூஜ்ஜியமா சிரித்தல் வந்து 2 அடையாளம் தான் 2க்குரிய மார்க்ஸ் தானே ஓ சரி 4வது பாக்குறீங்க சரி பாருங்க 2ன் 0ஆம் அடுக்கு 3ன் 0ஆம் அடுக்கு தர 0 3ன் ஒராம் அடுக்கு தர 2 அடுக்கு 0 6 2 இது கூட்டினா 6 வருது விளைஞ்ச விஷயம் விளைண்டா விளைஞ்சு இது 2 இது 0 நான் 1 நான் போட்டு பார்த்தேன் சரி நல்லா கவனமா இருந்தீங்களா இது 2 2 0 2 0 3ன் 0ஆம் அடுக்கு தர 0 3ன் ஒராம் அடுக்கு தர 2 0 சக 3ன் ஒராம் அடுக்கு 3 3 தர 2 6 6 6 வந்து முதன்மை என்ன இல்ல இரட்டை அப்ப அது கவனம் மறந்து கொள்ளுங்களா சரி அடுத்து பின்வரும் எந்த மெட்டிப்பொட்டோமியர்கள் கோவை ஒரு சரியான சமன்பாட்டை வகை குறிக்கின்றது என்று பார்த்தோம் சொன்னா கூட்டினா ஒன்றோட ஒன்றை கூட்டி 1 1 கூட்டினா 0 1 சார் இதுல எப்படி சார் இது வந்து கூட்டல் சகாடையெல்லாம் நினைச்சீங்க அப்படியெல்லாம் நாங்க எக்ஸாம் டைம் நாங்க வந்து ஃபெஸ்ட்டுக்கு எங்களுக்கு தெரிஞ்சது என்னது கூட்டல் தானே மகள் ஃபெஸ்ட் தெரிஞ்ச கூட்டல் ஃபெஸ்ட்டுக்கு எப்பயும் எங்களுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இது ஒரு காமன் ஜெனரல் டெஸ்ட் கழித்தல் தந்தா நாங்க இதை செய்வோமா முதலாவது இல்ல ஒரு துகித எண்களை நாங்க பெரும்பாலும் படிச்சிருக்கோம் என்னது கூட்டல் தானே கழித்தல் படிச்சிருக்கோமா படிச்சிருக்கோம் ஆனா படிச்சிருக்கிறோம் ஆனா எது நல்லா தெரியும் எல்லாருக்கும் கூட்டல் அப்ப நான் ஃபர்ஸ்ட் கூட்டலை தான் போட்டு பார்க்கணும் அதையே நான் மிட்டி போட்டுரோமியர்களை போட்டேன் நான் மிட்டி போட்டுரோமியர்கள் இலக்கம் என்னது 2 அடியா கொண்டு நான் 2 அடியா கொண்டு எங்க தானே படிச்சிருக்கேன் கூட அப்ப லேஸ் எங்களுக்கு கூட்டுறது அதுக்காக இப்ப நாங்க எதை பார்த்தோம் அப்படி சொன்னா 1 1 2 இது வருமா முதலாவது ஆன்சர் 1 1ஐயும் கூட்டினா 1 1 சக 1 0 இது வருமா வருமேடா 1 0 1 0 கூட்டினா 1 1 1 வருமே வரும் ஆன்சர் சரியான சமன்பாட்டை வகை குறிக்கிறது 1 அடுத்தது இது வருமான்னு பாருங்க முதல்ல லேசாக வருமா வராது வராது
இது வருமா சமன்பாடு எல்லாத்தையும் கூட்டி? இது ம். சமன் இல்ல. சமன் வராது. இது வருமா? பாப்போம். 1 பூஜ்ஜியமும் சக 1 பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் 0 1 1. எப்படி வரணும் அது? இது சரியா? இல்லை. தம்ஸ் அப் பூஜ்ஜியம் வந்திருக்கணும், வரல. சோ இது வராது. அது நாலாவது இன்னொருக்கா சொல்லுங்களேன் சார். இத இப்ப பாருங்க எப்படிமா, இத கூட்டினா எப்படி வரும்னு பாருங்க. ஆ 1 தம்ஸ் அப்புக்கு 1 தானே. ஓ 1 இதுக்கு 0 0, இதுக்கு 1 பின்னுக்கு இருந்து வாங்களா 0 0 0 0 1 1 கூட்டினா 0 ஒன்று 1 1 1 1 1 தம்ஸ் அப் ஹார்ட் ஆ அப்படி ஓ வந்துரு. இல்ல அப்படி வந்து இல்ல. சரி, ம். இது வருமா மகள்? வராது. வராது. அப்ப ஆன்சர் என்ன? 1 எட்டு. ஒன்னாவது. இதெல்லாம் சரியா? என்னன்னே தெரியாம தான் சார் செஞ்சது. என்னது? இது என்னன்னே தெரியாம தான் சும்மா அடிச்சது. ஓ சரி. இல்ல, இது நான் என்ன அதான் நான் உங்களோட கேட்டிருக்காங்க விளங்க இல்ல. நான் உங்களுக்கு படிப்பிச்சுட்டேன். என்ன படிப்பிச்சேன்னா, நீங்க நார்மலா என்ன செஞ்ச தெரியாது, அந்த எப்பை உங்களுக்கு வரப்போறது 2 அடியாக கொண்ட எண்கள் 3 அடியாக கொண்ட எண்கள். அத முதல்ல நான் இது இது செய்ய இப்படித்தான் பண்ணணும். செய்யற விஷயம் இப்பதான் தெரியும். ம். இப்படி அடியாக கொண்டு செய்யற அப்படின்றது. சரி. இப்போ என்ன செஞ்சு பழகக்குள்ள நீங்க ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க 30 இல்ல கூட எடுக்கலாம். ஆனா 30 போதுமே கிடையாது. சரி, அப்ப நீங்க செஞ்சு பாருங்களா. அதை நம்ம மிச்ச கேள்வியில கொஞ்சம் பாப்போமா, முடியுமா? செய்வோம் இப்போதைக்கு செய்யணும். நான் இப்போதைக்கு முடிக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு கிளாஸ் வந்து போட்டு தரேன் நான் ஃப்ரீயா. ஓகே சார், தேங்க்யூ. உங்களுக்கு ஃப்ரீயா நான் இன்னொரு நாளைக்கு கிளாஸ் போடுறேன். சரி, நீங்க ஒரு ஃப்ரீ டைமை பார்த்து மிஸ்ட கேட்டு நான் போட்டு தரேன்னா. கட்டாயம். ஓகே, நம்ம என்ன அந்த பேப்பர் நான் முடிக்கல. சரி, அப்ப குரூப்லயா சார் நாங்க போட இல்லாட்டி உங்களோட நம்பர் இருக்கா? என்ன நம்பருக்கு போடுங்க. நான் உங்களுக்கு அந்த கேள்வியில முடிச்சு உங்களுக்கு என்ன சரி டவுட்ஸ்கள் இருந்தா அதையும் சொல்லித்தாரேன். நான் முடியுமான இல்ல நீங்க வரைக்கும். இன்னொரு கிளாஸ் போட்டு மிச்ச பேப்பர்கள் இந்த மிச்ச கேள்வியை சொல்லித்தாங்க. டவுட்ஸ் எல்லாம் நாங்க பிறகு கேக்குறோம். ஓகே, கேளுங்க. அப்படி இல்லாட்டி இந்த உங்களுக்கு கிளாஸ் நான் ஃப்ரீயா போட்டு செஞ்சு தரேன்னு சொன்னா நான் செஞ்சு தரேன். சரியா? இது இப்ப நம்ம செஞ்ச பேப்பர் மிச்ச கேள்வி மீக்கி தானே. ஓ, அப்படி இருக்குதான். அதுவும் இல்லாம உங்களுக்கு வேற உங்களுக்கு என்ன ஐடியா தேவைன்னு சொன்னாலும் மிச்ச நாங்க கேள்வியை கூட செய்வோம். சரியா? உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு தரேன். சரி, குட் நைட். குட் நைட். ஜஸாக்கல்லாஹ் சார். நல்லா சரி, சரி. செஞ்சீங்க. ஓ சரி. படிங்களா? ஆ சரி. ஓகே.